திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க. திருப்பதி கௌரி, தொழில் முதலீட்டின் மீது நம்பிக்கை இருக்கு இல்லையா, இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ்ன்ற ஒரு விஷயம். அதுல இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மக்களுக்கு தொழிலதிபர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? தமிழ்நாடு அந்த விஷயத்துல எந்த இடத்துல இருக்கிறது? தமிழ்நாடு 5வது 6வது இடத்துல தான் இருக்கிறது. முதல்ல அது 2வது இடத்துல இருந்தது. எப்போவுமே தொழில் முதலீடுன்னு வரும்போது மகாராஷ்டிரா மாநிலம் அதிகமாக வருது. மகாராஷ்டிரான்னு பார்க்கும்போது தாத்ரா நாகர் ஹவேலி, தியூ டாமன் அதுவும் சேர்ந்தது தான் மகாராஷ்டிராவை குறிப்பாங்க. அதனாலே அது கொஞ்சம் கூடி காட்டும். இருந்தாலும் அதுக்கு அடுத்தது டெல்லி கொஞ்சம் போகிறது. அதுக்கு முதல்ல நம்மளது தான் தமிழ்நாட்டுக்கு தான் வந்திருந்தது. பிகாஸ் நம்மக்கிட்ட எல்லா வளங்களும் இருக்கிறது. இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சரில் எடுத்தீங்கன்னா ரைஸு, ஈரோடு நம்ம இவர் ஒத்துப்பார் கோவை நிருபர் சிஐ அவர் என்ன சொல்கிறாருன்னா 68% வேர்ல்டு ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் மஞ்சள் நம்ம தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி ஆகிறது. அதோட எக்ஸ்போர்ட் மட்டுமே நம்ம கவனித்தாலே நம்மளுடைய முதலீடு எல்லாமே நல்லா இதுவாகும். இது இவர் சொன்ன உடனே எனக்கு அதுதான் தெரிஞ்சுது. அதே மாதிரி இவர் சொன்ன ஒரு பாயிண்ட் சில ஆலைகள் மூடி இருக்காங்க, அதை கவர்மெண்ட் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மால்கோ மேட்டூர் கிட்ட அலுமினியம் அவங்களோட பிளான்ட்டை மூடிட்டாங்க. அது உள்நாட்டு பிரச்சனை, அவங்களோட உள் விவகாரம் இல்லை. அவங்கள எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸோடைய டிஃபிகல்ட்டியும் சேர்த்து தான் அவங்க ஒரு தொழில் இவ்வளோ போட்டு முதலீட்டு பண்ணுறவங்க யாருமே மூடுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. மற்ற சப்போர்ட் சரியான டைமில் கிடைக்காத காரணத்தினால அவங்க அந்த எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்னால தான் மூட வேண்டிய நிலைமையாக இருக்குது. இப்போ சஸ்பென்ஷனில் இருக்குது. இப்போவும் அதை ரிவைவ் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம முக்கியமான பொக்கிஷங்கால உள்ளது, நமக்கு மூலதன ஆதாரமாக உள்ள இதையும் நம்ம காப்பாற்றி அதில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற பையன், நம்ம செகண்ட் ரேங்க் வாங்குற பையன் என்றைக்குமே அந்த ஸ்டேட்டஸை விட்டு கொடுக்கக்கூடாது. 7வது 8வது போனால் நம்ம பின்னாடி சீட்டில் உட்காந்து வச்சுருவாங்க. அதை விரும்ப மாட்டாங்க. நம்ம என்றைக்குமே அந்த முதல் மாணவனாகவோ 2வது மாணவனாகவோ அந்த பட்டயத்தை நிறுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு வேணுங்கிற என்ன விதமாக இருந்தாலும் நிறுத்த முடியாத நிலைமை இருக்கா? ஏன் அந்த அச்சம் உங்களுக்கு? நிறுத்த முடியாத இப்போ ஒன்றும் இல்லை. புது மாநிலங்கள் எல்லாருமே இப்போ நிறைய கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது. எல்லாருமே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா வரணுங்கிறதுக்காக பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ்லாம் கூப்பிட்டு கோச் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்றைக்கோ ரொம்ப பாரம்பரியமாக நம்ம நல்லா வாங்கிட்டோன்னு உட்கார முடியாது. இன்றைக்கி அவங்க என்ன தொழில்நுட்பம் பண்ணுறாங்க, எப்படி நம்ம முன்னுக்கு வரணுன்றதை நம்ம கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணினா தான் நம்மளுடைய சீட்டை தக்க வச்சுக்க முடியும். அந்த விதத்தில் சில லேகிங் இருக்குது செயல்பாட்டுலேயும் சரி. பாலிசி நிறைய புதுசாக இப்போ 2012 அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. எம்எஸ்எம்இ பாலிசி பாண்டியராஜ் நீங்க என்ன சொல்றீங்க? லாகிங் என்று சொல்லும்பொழுது ஒரு சிங்கிள் விண்டோஸ் சிஸ்டமில் நீங்கள் ஃபைல் பண்ணி போனா உங்களுக்கு ஆன்லைனில் எல்லாம் வருங்கிறது ஆன்லைனில் தான் இருக்குது. அதை நீங்கள் ஆஃப்லைனில் போய் பேப்பரை சப்மிட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா தான் ஒரு லிதர் தொழில் நிறுவனத்தின் இந்தியன் பிரசிடென்ட் ஒருத்தர் தோல் ஃபுட்வேர்லாம் செய்கிறவர். இன்றைக்கி ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் இருக்குது. அவங்களோடதெல்லாம் வச்சுட்டு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிறது எங்கேயோ கொண்டு போகலாம். இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளோட டிசைனரை கொண்டு போய் நிறுத்தலாம். ஆனால் அதுக்கு அந்த ஒரு மாநாட்டு நிறுவனத்திற்கு நம்மளோட பிரதிநிதி கூட அங்கே போகலாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு. அந்த மாதிரி நம்ம அதை எங்கெல்லாம் நம்ம அழைச்சிக்கணுமோ அந்த சமயத்துலலாம் விட்டுடுறோம். அந்த மாதிரி குறைபாடுகள் நிறைய இடங்களை இவங்க வரலான்னு பத்திரிகைகள் விமர்சிக்கிறது. அவங்க கிட்டே நம்மளுக்கு முதலீடு வேணும், அவங்க எல்லாம் நம்மளுக்கு டிசைன்ஸ் எல்லாமும் கொடுக்குறாங்க. அதில் நம்ம ஒரு கர்டசி ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு குறைபாடுகள் சில குறைபாடுகள். திரு பாண்டியராஜன் குறித்து சார், இப்போ பொருளாதார வளர்ச்சியில் நம்ம மகாராஷ்டிராவுக்கு அடுத்து நம்ம தான் ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் 3வது இடத்துலேருந்து 2வது இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம தொழில் ப்ரொமோஷன், இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 7 தளங்களில் நம்ம இருக்கோம். ஒன்னொன்லையும் பார்த்தீங்கன்னா அணுகுமுறையில் சில மாற்றங்கள் வேணும். ஆனால் பெரிய அளவு மாற்றம் வந்திருக்கு. கடந்த 5 வருஷத்துல இருந்து இந்த 2 வருஷத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று தொழிற்கொத்து கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச்சும் வாங்க. 54 தொழிற்கொத்து இருக்கிற ஒரே மாநிலம் நம்ம மாநிலம் தான். இது எல்லாமே எஸ்எம்இ ஓரியன்ட் தான் பார்த்தீங்கன்னா. 2வது தொழிற்பூங்காக்கள், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் ஆர் வெங்கட்ராமன் பீரியட்ல இருந்து பெரிய அளவில் வளர்ச்சி. இன்னைக்கு என் தொகுதிக்குள்ளே 2 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு. அது பெரிய அளவில் நம்ம கொண்டு போயிருக்கோம். 3வது தொழிற்பாதைகள். இந்த தொழிற்பாதைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பின்தங்கிட்டோம். ஏன்னா இப்போ 2.5 வருஷமா பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், மத்திய அரசாங்கத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே டெல்லி டு மும்பை காரிடாரில் போயிட்டு இருக்கு. சவுத்தில் நம்மோட காரிடார் தொழிற்பாதைகள், மதுரை தூத்துக்குடி தொழிற்பாதையோ கோவை சேலம் தொழிற்பாதையோ அந்த அளவுக்கு வேகமாக வளரல. இது ஒரு பின்தங்கிய ஒரு விஷயம். தாய் தொழில்கள் 34 MOU போட்டிருக்கோம். ஆனால் கன்வெர்ட் ஆனது 3ல் 1 அப்படின்றது
மோசம்தான். எதனால அப்படி ஆகிறது? ஒரு முதலமைச்சர் தொழிலதிபர்களை எல்லாம் சந்தித்து அவங்களுக்கு நேரம் ஒதுக்கி எல்லா கிளியரன்சஸும் கொடுத்த பிறகுதான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க. அதற்கு பிறகு தொழில் தொடங்க வேண்டியது அந்த தொழில் அதிபர்களுடைய கடமை தானே. இது ஏன் எக்ஸிக்யூட் ஆகலன்றது வந்து எதனால் அது அந்த ஒரு பின்தங்கிய நிலைமை வருகிறது? இல்ல அதுல 1/3 வந்திருக்கு. இப்போ 2.5 வருஷத்துலன்னா உங்களுக்கு முதல் செட்டு 4 MOU போட்டது வந்து ஒரு மாசத்துல இந்த அரசாங்கம் போட்டாங்க. இப்ப கடைசி செட்டு போட்டது 1 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இப்ப ஃபினான்ஷியல் க்ளோஷர் இருக்கு, லேண்ட் அக்விசிஷன் இருக்கு, பல இடங்கள்ல நில ஆர்ஜிதத்துல பிரச்சனை வருது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்ப நில வங்கி 25,000 ஏக்கர் உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. இப்போதைக்கு ஒரு 10,000 ஏக்கர் போலதான் அவங்களால அக்வயர் பண்ண முடிஞ்சிருக்கு. இது பெரிய அளவுல இப்ப காட்டுப்பள்ளி துறைமுகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 வருஷம் ப்ராஜெக்ட் லேட் ஆயிருக்கு. முக்கிய காரணம் அந்த இடத்துல வேலை வாய்ப்பு லோக்கல்களுக்கு கொடுக்கணும், இதை சார்ட் அவுட் பண்றது. தொழில் அமைதி இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ஒரு போட்டித்திறன்கள்ல பெரிய போட்டித்திறன் இதுதான். இன்னைக்கு 10 லட்சம் பேர் வெளிமாநிலங்கள் இங்க வேலை செய்யறாங்க. நீங்க இங்கிருந்து கேபிட்டல் வெளியே 12,000 கோடி போகுது அப்படின்னு ஒரு முதலமைச்சர் அறிக்கை விட்டோம்னா நம்ம கஷ்டப்படுறோம். ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா 10 லட்சம் வெளிமாநில தொழிலாளர்கள் இன்னைக்கு வேலை செய்யற இடம் தமிழ்நாடு. இல்ல, இந்த இடத்துல நான் மனிதவள ஆலோசகர்ன்றதாலையும் அல்லது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுனாலையும் கேட்க வேண்டியது இருக்கிறது. ஏராளமான தொழிற்கொத்திற்கு லட்சக்கணக்கானவர்கள் இருந்து வர்றாங்கன்றது உண்மை. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு 1870 VAO பணியிடத்திற்கு 9,80,000 பேர் விண்ணப்பிக்கிறாங்க. அதாவது வேலை பிரச்சனையே இல்லையா? இது ஒரு பெரிய முரண்பாடான ஒரு போக்கா இல்லையா சார்? கரெக்டா நீங்க சொல்றது அது உண்மையான விஷயம். நிறைய பேர் படிச்சு வெளியே வேலை இல்லாம இருக்காங்க. அந்த உங்களுக்கு தெரியும் 90 லட்சம் பேர் இப்ப இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிஞ்சிருக்காங்க. 65 லட்சம் இருந்தது இந்த அரசாங்கம் பொறுப்பெடுத்தப்போ இன்னைக்கு 90 லட்சமா அது வந்திருக்குன்றது ஒரு விஷயம். எல்லா மாநிலத்திலும் இருக்கு. இன்னொன்னு, அரசு வேலைகள் என்பது கடந்த 2.5 வருடங்களில் 3 லட்சம் அரசு வேலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னாலும் 5ல் ஒரு பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும். அது 21 வயசு 22 வயசுல இன்னைக்கு உட்கார்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. கிளீன் ரெக்ரூட்மெண்ட்ல வந்திருக்காங்க. ஒரு பைசா கொடுக்காம உள்ள வந்திருக்காங்க. எந்த வாட்டியும் நடந்தது கிடையாது. 2.5 வருஷம் பீரியட்ல 3 லட்சம் அரசு பணிகள் இன்னைக்கு ஃபில் ஆயிருக்குன்றது பெரிய விஷயம். ஓகே, அதுக்கு மேல பிரைவேட் செக்டர்ல ஒரு வருஷத்துக்கு நம்மளால 5 லட்சத்துக்கு மேல உருவாக்க முடியல. இதான் பிரச்சனை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு திறன் வளர்த்தல், அது இன்னொரு தளம். திறன் வளர்த்தல், சிறுதொழில் முனைவோர்களை உருவாக்குறது. இப்போ நீட்ஸ்ல 1000 பேர் தேடி எடுக்கிறப்போ 717 பேர் தான் எடுக்க முடிஞ்சிருக்கு அரசாங்கத்தால. இது தொழில் முனைப்பு சார்ந்த விஷயம். இதெல்லாம் சேர்ந்து ஒன்னா வர்றப்பதான் உங்களுக்கு தொழிற்கொத்துக்கள், தொழிற்பாதைகள், தொழிற்பூங்காக்கள் இது எல்லாமே அரசாங்கத்துல சேர்ந்து வந்தா தான் உங்களுக்கு இதுல ஒரு தாக்கம் உருவாக்க முடியும். ஆனாலும் நம்ம கம்பேரிட்டிவா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராக்கு அடுத்து நம்ம தான் இருக்கோம். பலர் குஜராத்தை பத்தி பேசுறாங்க. ஆனா குஜராத்ல இவ்வளவு முயற்சிகள் வந்தும் கூட இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா அவங்க ஜிடிபி பெர் கேபிட்டா நம்மளோட கீழே தான் இருக்காங்க. அது நம்ம மறக்க முடியாத ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பண்ணலாம். இப்போ நம்ம திறன்களையே வெளிச்சம் போட்டு காட்டி ஒரு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல அவங்க 75,000 கோடி கமிட்மெண்ட் வாங்குறாங்கன்னா நம்ம கண்டிப்பா போட்டோம்னா 1 லட்சம் கோடி கமிட்மெண்ட் வாங்கலாம். ஆனா அது நம்ம பண்ணல இது வரைக்கும். அதை நம்ம உபயோகப்படுத்தி பண்ணணும். பட் செய்ய வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா முக்கியமான விஷயம். இப்போ சிஏஏ பண்றாங்க, அசோசியம் பண்றாங்க, ஃபிக்கி பண்றாங்க. ஆனா அது அரசாங்கமே புஷ் பண்ணி பண்றது நல்லா இருக்கும். திரு சுந்தரராஜன், கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் அந்த கொங்கு மண்டலம் எடுத்துக்கொண்டால் கரூர் வரையிலும் கூட எல்லோரும் தனித்து தொழில் செய்வதிலே ஆர்வம் காட்டக்கூடிய சிறு குறு தொழில் முனைவராக இருக்கக்கூடியவர்கள். இன்றைக்கு அவர்கள் சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னு நீங்க எதை நினைப்பீங்க? நீங்க ஒரு சராசரி இந்த ரீஜன்ல பார்த்தா நான் முன்ன சொன்னது போல உங்களுக்கு ஜவுளித்துறையும் பின்ன லைட் இன்ஜினியரிங் இது ரெண்டு தான் மேஜர் இண்டஸ்ட்ரீஸாக இங்கே இருக்கிறது. ஈரோடு, கரூர் அப்படி அந்த ரீஜன்ஸ் கொஞ்சம் கோயம்புத்தூர் மாவட்டத்தை தாண்டி போகும்போது ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஓரளவுக்கு அங்கே பிரபலமாக இருக்கிறது. இந்த இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாட் இஸ் நம்ம காம்படிட்டிவ்னஸை எது டிஃபைன் பண்ணுது பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 3 வருஷமாக பெரிய ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறது பவர். நான் முன்ன சொன்னது போல் அது குறைந்து கொண்டே வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ ஓரளவுக்கு நமக்கு பவர் இருக்குது. பவர் அப்படிங்கிறப்போ ஒரு குறிப்பை நீங்கள் ஒன்று பார்க்கணும். குஜராத் போன்ற ஒரு சில 1-2 மாநிலங்களை தவிர மீதி ஆந்திர பிரதேஷோ கர்நாடகாவோ எல்லா இடங்கள்லையும் ஒரு பவர் ஷார்ட்டேஜ் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸுக்கும் 24 மணி நேரம் பவர் கிடைக்கிறது கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் அக்யூட்டாக ஒரு ஃபேஸ் இருந்தங்காட்டி நம்ம அதை பற்றி பேசுகிறோம். போக போக நமக்கு அதில் ஒரு காம்படிட்டிவ்னஸ் வந்துடும். பவருக்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலிசி கிளியரன்சஸ் இன்னும் கொஞ்சம் குவிக்காக இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் ஒரு மோஸ்ட் ப்ரிஃபர்ட் டெஸ்டினேஷனாக நம்ம வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்
போர்ட் லெவலில் வந்து கொஞ்சம் இப்போ கன்ஜெஷன் ஆகிட்டு வருது. தமிழ்நாடுடைய போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் இந்தியா. அதனால தான் நம்ம வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப அது ஒரு உறுதுணையாக இருந்திருக்குது இத்தனை வருஷமாக. இப்போ கொஞ்சம் கன்ஜெஷன் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் பார்த்தோம்னா ஏற்றுமதி தொழிலில் வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து சிறப்பாக க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறது. நாம் தொடர்ந்து பேசலாம். ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படை உண்மை. ஆமா, இதற்காக 2023 இலக்காக வைத்து தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். 20,000 மெகாவாட் அளவிற்கு புதிதாக மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். இந்தியாவின் சராசரி வளர்ச்சியை தாண்டி 9% வளர்ச்சி என்றால் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது 11% இருக்கும் என்றெல்லாம் கூட முதலமைச்சர் ஒரு இலக்கை நிர்ணயித்திருக்கிறார். அந்த இலக்கு எட்டக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்பதை பற்றி விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக வேண்டிய சூழலை உருவாக்குவதற்காக விவாதம் முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை